அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ சந்திப்புகளை சந்திக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நாம் சந்திக்கின்ற பொழுது நம்முடைய முகமானது மகிழும். சில சமயத்தில் ஏண்டா இவங்களை பார்த்தோம் அப்படின்னு தோணும். சில சமயத்தில் பார்க்கும்பொழுது கோபமாக வரும். சில சமயத்தில் நம்ம முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிப்போம். இது மட்டும்தான் நடக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் இன்பங்கள் என்று இருக்கும் பொழுது துன்பங்கள் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மகிழ்ச்சி வந்தால் போராது, அடுத்து பாருங்க எவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். இது மட்டும்தானா? அதை போங்க, நான் எவ்வளவு பாடுகள் பாட்டிருக்கேன், ஆனால் அந்த பாடுகள் பட்டதுக்கெல்லாம் எனக்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுங்களா? வெறும் அவமானங்கள் தான். இந்த இடத்துல நான் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் தெரியுங்களா? நான் செஞ்சதுனால தான் இந்த பயிர் வளர்ந்தது, இந்த நிலத்தை நல்ல விளைச்சலான நிலமா ஆக்கினேன். ஆனால் அதை ஆக்கிறதுக்குள்ள எனக்கு கிடைச்சது பாருங்க அவமானங்கள். அதெல்லாம் என்னால் பொறுத்துக்கவே முடியாது. இப்போ நினச்சி பார்த்தா கூட என் மனசு கலங்குதுங்க, எனக்குள்ள அழுகழுகியா வருதுங்க என்று நாம் சொல்லுவோம். இப்படி அவமானங்கள், கஷ்டங்கள், பாடுகள் எவ்வளவு வேலை செய்தாலும் வந்து கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து கடப்பது எப்படி தெரிந்து கொள்வோமா? எப்படி கடக்கலாம் அப்படின்னு சொல்லி புத்தர் இருக்கார் இல்லையா? அந்த புத்தர் அரண்மனையை விட்டு வெளியில வந்து நிறைய காரியங்களை செய்யறதுக்கு ஆயத்தமா இருந்தார். ஆனா அவர்களால அதை செய்ய முடிஞ்சுதான்னு கேட்டா அவர்களால அதை செய்ய முடியல. அவர் என்ன செய்தாரு? பேசாம இதெல்லாம் விடுத்து நம்ம அமைதியா தியானத்துல ஈடுபடுவோமா அப்படின்னு சொல்லி தியானத்துல ஈடுபட்டு உண்மை என்னங்கிறத புரிந்து கொண்டார். உலகம்னா என்ன? அதுல நிறைய ஏச்சுகள் இருக்கும், பேச்சுகள் இருக்கும், வசவுகள் இருக்கும், வசை சொற்கள் காணப்படும், திட்டுவாங்க, தூற்றுவாங்க என்றெல்லாம் இருப்பதை அவர் உணர்ந்து கொண்டார். ஒரு பக்கம் அரண்மனையில் தான் இருந்தபொழுது எப்படி இருந்தோம் என்பதை சிந்தித்து பார்க்கிறார். அது ஆனந்தத்தை அவருக்கு தந்ததா என்று சொன்னால் இல்லை. எவ்வளவு உயிர்கள் கஷ்டப்படுகின்றன என்பதை பார்த்தார், தெரிந்து கொண்டார். அந்த அனுபவத்திற்குள்ளாக அவர் போனார். அப்படி போன பொழுதுதான் வாழ்வின் உண்மை என்ன என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கொள்ள வேண்டும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். ஆனாலும் மக்கள் சும்மா விட்டாங்களா? அவரை விடலை. எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், திட்டிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் அப்படித்தான் ஒருவர் புத்தரை பார்த்து வாய்க்கு வந்த சொற்களை எல்லாம் பேசினார். ஆனால் புத்தர் அதை கேட்டு மன வேதனைப்பட்டாரா என்று சொன்னால் வேதனைப்படவில்லை. மாறாக தன்னை யார் திட்டினாரோ, தன்னை யார் அவமானப்படுத்தி பேசினாரோ அவர் அருகிலே அன்பாக சென்றார். சென்றவர் அவரை பார்த்து, அன்பரே, நீங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் போயிருப்பீங்க, அப்படி போகும்போது என்ன எடுத்துட்டு போவீங்க என்று கேட்டார். அதற்கு அந்த அன்பர் சொன்னார், நான் ஒரு வீட்டுக்கும் போகும்போது பழங்களை வாங்கிட்டு போவேன், நல்ல இனிப்பு பொருட்களை வாங்கி கொண்டு போவேன், ஏதேனும் ஒன்றை கண்டிப்பாக வாங்கி கொண்டு போவேன் என்று கூறினார். சரி, நீங்க அப்படி வாங்கி கொண்டு போகும்பொழுது அவர்கள் உங்களை வெட்கப்படுத்தி அல்லது வேண்டாம் என்று சொல்லி, அதுவும் இல்லை என்று சொன்னால், நீங்கள் யாரை பார்க்க சென்றீர்களோ அவர்கள் இல்லை என்று சொன்னால் எப்படி வருவீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர் கூறினான், நான் எதை எடுத்துக்கொண்டு சென்றேனோ அதையோடு திரும்பி வந்து விடுவேன், பழங்களை எடுத்துக்கொண்டு வந்தால் பழங்களோடு திரும்பி விடுவேன் என்று கூறினார். அவரிடத்திலே புத்தர் அமைதியாக கூறினான்,
இதை போன்றுதான் நீங்கள் என்னை எத்தனை பசைச்சொற்கள் பேசினாலும் நான் என் உள்ளத்திலே அதனை ஏற்பது கிடையாது. எதை போன்று தெரியுமா? நீங்கள் யாரை சந்திக்க சென்றீர்களோ அவர்கள் இல்லை என்பதனால் அந்த பழங்களை எப்படி திருப்பி எடுத்துக்கொண்டு சென்றீர்களோ அதை போன்று என்னை கூறிய வசைமொழி சொற்கள் எல்லாம் உங்களுக்கு உரியது. அதை நான் எடுத்துக்கொண்டு செல்ல போவதில்லை. ஏன் தெரியுமா? எனக்கு வசை சொற்களாக இருந்தாலும் சரி, இசை சொற்களாக இருந்தாலும் சரி, அது என்னுடையது, எனக்குரிய மனத்திற்கு உரியது. நான் நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்ளுவேன். உங்களை போன்று கஷ்டப்படக்கூடியவனாக நான் இருக்க விரும்பவில்லை. இப்பொழுது புரிந்ததா? ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் அவரவர்களுடைய மனதை பொறுத்தது என்று கூறினார். அன்பர்களே, இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? நம்மிடத்திலே எப்படிப்பட்ட வசை சொற்கள் வந்தாலும், இசை சொற்கள் வந்தாலும், இசை சொற்கள்லாம் என்ன தெரியுமா? புகழ். நம்மை புகழ்ந்து சொன்னாலும் சரி, ஒரே நிலையில இருப்போம் சொன்னா நாம் தான் நம்முடைய வாழ்க்கையை ஜெயித்தவர்கள் ஆவோம். புரிந்ததா? நன்றி, வணக்கம்.